நியூசிலாந்து அணி தன்னோட கடைசி லீக் குரூப் ஸ்டேஜ் ஆட்டத்தில் பப்புவா நியூ குனியா அணியை எதிர்த்து பிரெயின் லாரா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோதினாங்க. நியூசிலாந்து அணி ஏற்கனவே சூப்பர் 8க்கு தகுதி பெறாதது குறிப்பிடத்தக்கது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதல்ல பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. பப்புவா நியூ குனியா அணி பேட்டிங் செய்ய களமிறங்கியது. லாக்கி ஃபெர்குசன் ரொம்ப அருமையாக பந்து வீசினார். 4 ஓவர்கள் பந்து வீசி 1 ரன் கூட விட்டு கொடுக்காம 4 ஓவரையுமே மேடனாக்கி 3 விக்கெட் எடுத்து அசத்தி இருக்காரு. உலக சாதனை படைச்சிருக்காருன்னே சொல்லலாம். T20 கிரிக்கெட் உலக கோப்பையில் இந்த மாதிரி சாதனை புரிகிறது இதுதான் முதல் முறை. ஆனால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பவுலர் இதே மாதிரி சாதனையை பண்ணியிருக்காரு. கனடா நாட்டை சேர்ந்த சாட் பின் ஜாஃபர் அப்படிங்கிற பிளேயர் பனாமா அணிக்கு எதிராக 2021ஆம் ஆண்டு 4 ஓவர்கள் பந்து வீசி 4 ஓவரையுமே மேடனாக்கி 2 விக்கெட் எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. லாக்கி ஃபெர்குசன் அவர்கள் செய்த இந்த சாதனையை மீண்டும் ஒருவர் முறியடிக்கவோ அல்லது சமன் செய்யவோ ரொம்ப கடினம்.